இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டூரிங் கோல்டு வார் ஏரான்றான். அப்போ இந்தியா ஃபாரின் பாலிசினா இந்தியா வெளியுறவு, அதாவது வெளிநாட்டு கொள்கைகள் எப்படி கொள்கைகளை வகுக்கிறது, அதாவது இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைகள் எப்பொழுது டூரிங் கோல்டு வார் ஏரான்றான். கோல்டு வார்னு என்னது? பனிப்போர் நிலவியது. பனிப்போர்னு சண்டை போட மாட்டாங்க. பனியிலே போர் புரியுறது. சண்டை போடாமல் இந்த ரெண்டு கண்ட்ரி இருக்குல்ல, ரஷ்யா அண்ட் அமெரிக்கா, சூப்பர் பவர் வல்லரசு நாடுகள் ரெண்டுமே ஒன்று கவுத்துறதுக்கு பார்க்கும். ரைட்டா? உலகத்திலே இந்த ரெண்டு தான் சூப்பர் பவர். இது என்ன செஞ்சிச்சுன்னா, இந்த ரஷ்யா என்ன பண்ணும், அதிகமான நாடுகளை தன் வசப்படுத்தும், அமெரிக்கா தன் வசப்படுத்தும். ரைட்டா? இது யாருக்கு போட்டி அதிகம், அதை தான் சொல்லலாம் கோல்டு வார் ஏரானா. அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில், அப்படின்னு அந்த கோல்டு வார் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கைகள் என்ன? இந்தியாஸ் ஃபாரின் பாலிசினா இந்தியா வெளிநாட்டு கொள்கைகள் எப்பொழுது? டூரிங் கோல்டு வார் ஏரா. அப்போ கோல்டு வார் ஏரானா இந்த ரெண்டு நாடுகளுக்கும், இந்த சூப்பர் பவர் நாடுகளுக்கும் நடுவில் கோல்டு வார், ஒரு பனிப்போர் நடந்த சமயத்தில் இந்தியா வெளிநாட்டு கொள்கைகள் என்னவாக இருந்தது? அப்போ நெக்ஸ்ட், நான் அலைன்மெண்ட் ரூட்ஸ் டிட் நாட் ப்ரிவெண்ட் இந்தியா from entering into an alignment with the Soviet Russia by the Indo-Soviet Treaty of 1971 அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணிருக்கான், 20-year pact of peace, friendship and cooperation போட்டிருக்கான். இது ஒரு சென்டென்ஸ். அப்போது இந்தியா ஏற்கனவே நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கு. அதுக்கு தலைவராகவும் இருக்காது. நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் என்னது? இந்த ரெண்டு நாடுகளோடையும் சேரக்கூடாது, தனியாக நாடுகளில் சேர்ந்து, மீதி நாடுகளில் ஒன்று சேர்ந்து 120 நாடுகள் மெம்பர் நாடுகளாக இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பை, மூணாவது ஒரு இதை உண்டாக்கிடுச்சு, பேக்டை உண்டாக்கிடுச்சு. ரைட்டா? ஆனால் இப்போது இந்த இந்தியா என்ன செய்யுது? ரஷ்யா கூட போய் சேருது. எப்படி சேருதுன்னு பார்ப்போம். ரைட்டா? த நான் அலைன்மெண்ட் ரூட்ஸ் அப்படின்னா, நான் அலைன்மெண்ட்னா அணிசேரா. ரைட்டா? நான் அலைன்மெண்ட்னா அணிசேரா, இதை யாருக்கூடையும் சேராமல். ரைட்டா? நான் அலைன்மெண்ட் யாருடையும் சேராமல், அதான நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்னா. நான் அலைன்மெண்ட்னா சேராமல் இருத்தல். ரைட்டா? அதானே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் அலைன்மெண்ட் சேராமல் இருக்கிறது. ரைட்டா? மூணாவது ஒரு குரூப்பை உண்டாக்குறது தான் நான் அலைன்மெண்ட் சொன்னாங்க. அப்போது இந்த நான் அலைன்மெண்ட் அப்படின்னா, அதாவது அணி சேரான இயக்கம்னு அர்த்தம். ரைட்டா? அப்போது இந்த இயக்கம் இதில் சேர்ந்துருக்கு. அதை இப்போ என்ன சொல்கிறேன், நான் அலைன்மெண்ட் ரூட்ஸ்னால் வேறுன்னு அர்த்தம். அப்போ இங்கே ரூட்ஸ்னு வராது. அப்போது நான் அலைன்மெண்ட்னா அணிசேரா இயக்கத்தின் இருந்த போதிலும், அந்த ரூட்ஸ்னால் அதில் இருந்த, ரூட்ஸ்னு இந்த இடத்துல அதில்னு அர்த்தம். அதில் இருந்த போதிலும் இந்தியா, அதாவது நான் அலைன்மெண்ட் ரூட்ஸ்னால் அதில், அதாவது நான் அலைன்மெண்ட்னா இந்த அணிசேரா இயக்கத்தில் இருந்த போதிலும் டிட் நாட் ப்ரிவெண்ட் இந்தியாவை தடுக்கவில்லை. டிட் நாட் ப்ரிவெண்ட் இந்தியாவை தடுக்கவில்லை. எதிலிருந்து தடுக்கவில்லை? அந்த அலைன்மெண்ட்டில் இது அணி சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, இருந்தாலும் ரஷ்யா கூட போய் சேரப்போகுது. அப்போ அதனால் அதிலிருந்து தடுக்கவில்லை இந்தியாவை. சேர்ந்தீங்கன்னு யாரும் கேட்கலை. அப்போ தான் சொல்கிறேன், நான் அலைன்மெண்ட் ரூட்னா அணிசேரா இயக்கத்தில் இருந்த போதிலும், அது ரூட்ஸ்னால் அதில் இருந்த போதிலும் டிட் நாட் ப்ரிவெண்ட் இந்தியானா இந்தியாவை தடுக்கவில்லை. டிட் நாட் ப்ரிவெண்ட் இந்தியாவை தடுக்கவில்லை. எதிலிருந்து தடுக்கவில்லை அப்படின்னா, ஃப்ரம் என்டரிங் இன்டு அன் அலைன்மெண்ட். ஃப்ரம் என்டரிங் அதில் நுழைவதற்கு, அதில் சேருவதற்கு. எதில் சேருவது? அன் அலைன்மெண்ட், ஒரு ஒப்பந்தம். அலைன்மெண்ட் ஒரு கூட்டு சேருவதற்கு. யார் கூட? வித் சோவியத் ரஷ்யா கூட கூட்டு சேருவதற்கு இந்தியா நான் அலைன்மெண்ட்டில் இருந்த போதிலும் அந்த நான் அலைன்மெண்ட் நாடுகள் தடுக்கவில்லை. போதுமா? அப்படி தான் சொல்கிறான். ஃப்ரம் என்டரிங், எங்கேருந்து? ஃப்ரம் என்டரிங் தான் நுழைவதற்கு, செய்வதற்கு. என்ன செய்வதற்கு? அண்ட் அலைன்மெண்ட்னா அதாவது இணைவதற்கு. யார் கூட இணைஞ்சதற்கு? வித் சோவியத் ரஷ்யா கூட இந்தியா இணைவதற்கு எந்த தடுப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு எப்படி இணைஞ்சிச்சின்னு பார்ப்போமா? பை இண்டோ சோவியத் ட்ரீட்டி. அப்போ இந்தியா சோவியத் ட்ரீட்டி, ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக இணைந்தது. இந்தியா ரஷ்யா கூட இணைஞ்சிருச்சு. எப்படின்னா, பை ஏ இந்தோ சோவியத், இந்தியா, சோவியத் டேஷ்போர்ட், சோவியத்னா ரஷ்யா. அப்போ இண்டோ சோவியத் ட்ரீட்டினா ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக இணைந்தது. அந்த ஒப்பந்தம் எப்போ? 1971, 1971 இண்டோ சோவியத் ரஷ்யா உடன்படிக்கை ஒப்பந்தம் மூலமாக
இந்தியா வந்து ரஷ்யா கூட இணைந்தது. அதனால் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது அப்படிங்கிறான். ரைட்டா? அப்போ அது ப்ராக்கெட்டில் அந்த ஒப்பந்தத்தை என்னென்னு போட்டிருக்கான்னு பாருங்கள். 20 இயர் பேக்ட் அப்படின்றான். 20 இயர் பேக்ட்னு சொன்னால் ஒரு பேக்ட்னா ஒரு கட்டு, ஒரு பாக்கெட்னு சொல்கிறோம்ல. பாக்கெட்னா அந்த பாக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்றோம்ல. அதில் ஒரு பாக்கெட்டுக்குள்ளே இவ்வளோ 1 கிலோ அரிசி இருக்குது, 5 கிலோ அரிசி இருக்குது, 25 கிலோ அரிசின்னு. அதே மாதிரி இந்த ஒப்பந்தமானது 20 வருஷம் பேக்கெட்டுன்னு அர்த்தம். பேக்ட்னா பாக்கெட் மாதிரி. ரைட்டா? ஒரு கட்டு மாதிரி 20 வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. பேக்ட் ஆஃப் எது சம்மந்தமாக போடப்பட்டது? ஆஃப் அப்படின்னா பீஸ், அமைதி. இந்த ஒப்பந்தத்தில் அமைதி சம்பந்தமாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்களாக இருக்கணும் 2 பேரும் அப்படின்ற ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அண்டு மேலும் கோஆப்ரேஷனாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த 3 ஃபீல்டில் துறையில் ஒப்பந்தம் 20 ஆண்டு காலத்துக்கு கையெழுப்பும் இடப்பட்டது. அப்போ நெக்ஸ்ட்டு தென் இந்தியா, பிறகு இந்தியா வந்து என்ன பண்ணிச்சு? எம்பார்க்டு. ரைட்டா? இந்தியா எம்பார்க்டு ஆன் சப்ஸ்டான்சியல் ப்ரோக்ராம் ஆஃப் மிலிட்ரி மாடர்னைசேஷன் அப்படின்றான். அப்போ அதுக்கடுத்து எம்பார்க்னா என்னது? இறங்கியது. பிறகு இந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் தென் பிறகு இந்தியா எம்பார்க்னா இறங்கியது, செய்தது. என்ன செய்தது? இறங்கியதுன்னா அந்த வேலையில் இறங்கிடுச்சு. எந்த வேலையில் இறங்கிடுச்சு? இந்தியா எம்பார்க்டு ஆன் ஏ சப்ஸ்டான்சியல் ப்ரோக்ராம் அப்படின்ட்டான். அப்போ சப்ஸ்டான்சியல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்ன என்னது? மதிப்பு மிக்க. சப்ஸ்டான்சியல் என்னது? கணிசமான ஒரு திட்டம்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல மதிப்பு மிக்க திட்டம். ரைட்டா? இந்தியா இறங்கியது, எம்பார்க்னா இறங்கியது, செயல்பட தொடங்கியது. இதில் ஆனிய சப்ஸ்டான்சியல் ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு சப்ஸ்டான்சியல்னால் என்னது? என்ன சொல்லுவாங்க? மதிப்பு மிக்கன்னு சொல்லலாம். ஒரு கணிசமான, சப்ஸ்டான்சியல் கணிசமான திட்டத்தில் இறங்கியது. ரெண்டுமே ஒன்று தான். மதிப்பு மிக்க அல்லது கணிசமான திட்டத்தில் இறங்கியது. என்ன திட்டம் அப்படின்னா ஆஃப் மிலிட்ரி மாடர்னைசேஷன் அப்படின்னா மிலிட்ரினா இராணுவ நவீனமயமாக்கல் திட்டத்தில் இறங்கியது. இராணுவத்தை நவீனமயமாக்கி விட்டுருச்சு இந்தியா அப்படின்றான். அப்போது இன் 1974 1974 இந்தியா ஆல்சோ கண்டக்டட் இட்ஸ் ஃபஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அட் பொக்ரான் அப்படிங்கிறான். அப்போ 1974 இந்தியா ஆல்சோனா இந்தியா கூடன்னு கூட யாரும் கிடையாது. எல்லா நாடும் நடத்துச்சு, இந்த நாடும் நடத்துச்சு. இந்தியாவும் என்ன செஞ்சிச்சு? இந்தியாவும் கண்டக்டட் நடத்தியது. எதை நடத்தியது? இட்ஸ் ஃபஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட், முதல் அணு ஆயுத டெஸ்ட் பரிசோதனை நடத்தப்பட்டது. அணு ஆயுதம் நியூக்ளியர் டெஸ்ட்னா அணு ஆயுத பரிசோதனை நடத்தப்பட்டது. எந்த இடத்துல? பொக்ரான் என்ற இடத்துல முதல்ல 1974 இந்தியா ஆல்சோ கண்டக்டர் நடத்தியது. இட்ஸ் ஃபஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட், முதல் அணு ஆயுத பரிசோதனை நடத்தப்பட்டது. அண்டர்னா அதற்கு கீழே. எதற்கு கீழே? சப்ஸ்டைன் அப்படின்னா சப்ஸ்டைன்னா பூமிக்கு அடியில். சப்டரேன் சொன்னால் சப்டரேனியன் அப்படின்னு சொன்னால் என்னது? பூமிக்கு அடியில். சப்டரேன்னா பூமிக்கு அடியில் நடத்தப்பட்ட நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட். நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் என்னது? அதாவது பூமிக்கு அடியில் அணு வெடிப்பு திட்டம். ரைட்டா? நியூக்ளியர்னா அணு, எக்ஸ்ப்ளோஷன் வெடிப்பு, ப்ராஜெக்ட்னா திட்டம். அதாவது எங்கே நடந்தது? அண்டர் சப்டரேரியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட். சப்டரேன்னா பூமிக்கு அடியில் நியூக்ளியர் அதாவது அணு வெடிப்பு திட்டம் நடத்தப்பட்டது. எப்படி, எதற்காக இது நடத்தினாங்கன்னா இன் ரெஸ்பான்ஸ் டு சீனாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால். இன் ரெஸ்பான்ஸ்னா பதிலடி. ஏன்னா சீனாவும் நடத்திச்சு. சீனாவும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது, அது நடத்துனதுனால நம்மளும் நடத்தணும். இன் ரெஸ்பான்ஸ் டு சீனாஸ் நியூக்ளியர் டெஸ்ட் 1964 அட் லோப்னார். இது எதற்கு நடத்துச்சு இந்தியான்னா இன் ரெஸ்பான்ஸ் பதிலடி கொடுக்கும் விதமாக. இன் ரெஸ்பான்ஸ்னால் அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக. எதற்கு? டு சீனாவுக்கு பதில் கொடுக்கும் விதமாக. என்னது? இன் ரெஸ்பான்ஸ் டு பதில் கொடுக்க என்னது? சீனாஸ் நியூக்ளியர் டெஸ்ட் 1964 அட் லோப்னார். அப்போது சீனா நடத்திய நியூக்ளியர் டெஸ்ட், சீனா அணு ஆயுத பரிசோதனை 1964 லோப்னார் என்ற இடத்தில் நடத்தியதன் காரணமாக இந்தியா நடத்துச்சு. அதான் ரெஸ்பான்ஸ்னால் அதற்கு பதிலடியாக இது சீனா இங்கே டெஸ்ட் நடத்துனதுனால இந்தியாவை நடத்துச்சின்னு சொல்கிறான்.
அடுத்து நெக்ஸ்ட் சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன்ஸ். சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன்ஸ் என்னது? சரி, மாறுகிறது. குளோபல்னு சொன்னால் ஒட்டுமொத்த உலகம், ரைட்டா? சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன்ஸ்னு சொன்னால் மாறி வரும் உலக சூழ்நிலைகள், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. சேஞ்சிங்னா மாறுகிறது, குளோபல் கண்டிஷன்ஸ். கண்டிஷன்னா குளோபல்னால் அதாவது உலகளவிய சூழ்நிலைகள். அப்போ உலகளவிய சூழ்நிலைகள் மாறி வருவதன் காரணமாக இது என்ன செய்யுது? டெட்டர்மைனை தீர்மானிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சேஞ்சிங்னா மாறுகிறது, குளோபல் கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் சேஞ்சிங்னா மாறி வரும் உலகன்னு என்னது? குளோபல்னு அர்த்தம். உலக சூழ்நிலைகள். கண்டிஷன்னா சூழ்நிலைகள் என்ன செய்கிறது? டிட்டர்மைனை தீர்மானிக்கிறது. எதை தீர்மானிக்கிறது? த ஃபாரின் பாலிசி டீட்டெயில்ஸ். அப்போ வெளிநாட்டு கொள்கைகளின் விவரங்களை தீர்மானிக்கிறது. அப்படின்னு மீனிங் என்ன? விவரங்கள்னால் வெளிநாட்டு கொள்கைகள் எவ்வாறு வகுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. எது தீர்மானிக்கிறது? சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன். சேஞ்சிங் குளோபல் கண்டிஷனை தான் தீர்மானிக்கிறது. எது என்ன சேஞ்சிங்? என்னது? மாறி வருகிறது. என்னது மாறிக்கிட்டு இருக்கு? உலக சூழ்நிலைகள் மாறுது. ஒன்று ஒருத்தர் முன்னேற பார்க்குறேன். அப்போ நம்மளுக்கு தக்கன என்ன பண்ணணும்? ஒரு நாடு அவனோட நாடு முன்னேறத்தை பார்க்குறப்போ நம்மளுக்கு தக்கன வெளிநாட்டு கொள்கைகளை உண்டாக்கிக்கணும். அதான் சொல்கிறான் சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன். அப்படின்னா மாறி வரும் உலக சூழ்நிலைகள் காரணமாக டிட்டர்மைனை தீர்மானிக்க வேண்டும். இதுதான் தீர்மானிக்கிறது. எதை? த ஃபாரின் பாலிசி டீட்டெயில்ஸ். வெளிநாட்டு கொள்கைகள் விவரங்களை தீர்மானிக்கிறது. நெக்ஸ்ட் இந்தியா காட். தம்பி இந்தியா காட், அதாவது இந்தியா பெறுகிறது, ரைட்டா? இந்தியா காட் ஹெர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். அப்படின்னா இந்தியா காட் ஹெர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். இந்தியாவுக்கு வழங்கப்பட்டது. இந்தியா காட்னு பெற்றது. எதை பெற்றது? ஹெர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். பொலிட்டிக்கல்னா அரசியல் சுதந்திரம் பெற்றது. எப்போ? இந்தியா காட்னா இந்தியா பெற்றது. எதை பெற்றது? அரசியல் சுதந்திரம் பெற்றது. எப்போ? இந்த ஆஃப்டர் மேத்னா பின்னாடி. எப்போ? பின்னாடின்னா என்னது? பின்னாடி ஆஃப்டர் மேத் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் செகண்ட் வேர்ல்டு வார். அப்போ 2வது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு, அதாவது டிசாஸ்டர்ஸ்னால் என்னது? பேரிழப்பு தந்த, அதாவது டிசாஸ்டர் அப்படின்னா டிசாஸ்டர்னால் பேரிழப்பு தந்த செகண்ட் வேர்ல்டு வார் 2 உலக மகா யுத்தத்துக்கு பிறகு, ஆஃப்டர் மேத்னா பிறகு இந்தியா பெற்றது. எதை பெற்றது? காட் ஹேர். இந்தியான்றது பெண்மை தான் குறிக்கும். காட் ஹேர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். அரசியல் சுதந்திரத்தை இந்தியா பெற்றது. அப்போ 2வது உலக மகா யுத்தத்துக்கு பின்னாடி தானே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. அதான் சொல்கிறான். அண்டு மேலும் இந்தியா ஹேட் டு பி ரீடீம்டு அப்படின்றான். மேலும் இந்தியா ஹேட் டு பி ரீடீம்டு அப்படின்னா அதாவது பேரழிவு, ரைட்டா? இந்தியா ஹேட் டு பி ரீடீம்னு சொல்கிறான், ரைட்டா? ரீடீம் என்னது? மீட்கப்பட்டது, விடுதலை பெற்றது, ரைட்டா? மேலும் இந்தியா ஹேட் இருந்தது. எவ்வாறாக இருந்தது? ஹேட் டு பி ரீடீம்டு ஃப்ரம் அக்யூட் பாவர்ட்டி இல்லிட்ரேசி. அப்படின்னா அப்போது இந்தியா ஹேட் டு பி ரீடீம்டு, அதாவது மீட்கப்பட்டது. ரீடீம்னா மீட்கப்பட்டது, விடுதலை பெற்றது. எங்கேருந்து? ஃப்ரம் அக்யூட் பாவர்ட்டி இல்லிட்ரேசி அப்படின்றான். அக்யூட் பாவர்ட்டின்னு என்னது? அதாவது பாவர்ட்டின்னு ஏழ்மை, ரைட்டா? ஏழ்மையிலிருந்தும் மீதி இல்லிட்ரேஷனா படிப்பறிவு இல்லாததிலிருந்தும் இது கொஞ்சம் விடுதலை பெற்றது அப்படிங்கிறான், ரைட்டா? இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏழ்மையிலிருந்தும் படிப்பறிவு இல்லாததிலிருந்தும் சற்று விடுதலை பெற்றது, ரைட்டா? நல்லா கவனிச்சு. அதாவது தீவிர வறுமை, அதாவது அக்யூட்னா தீவிர வறுமை மற்றும் எழுத்தறிவு, அது எழுத்தறிவு இல்லாமை, ரைட்டா? இதிலிருந்து இந்தியா என்ன பண்ணுச்சு? மீட்கப்பட்டது, சரியா? ஹேட் டு பி ரீடீம்டு மீட்கப்பட வேண்டும். எங்கேருந்து? ஹேட் டு பி ரீடீம்டு. இந்தியா சுதந்திரம் பெற்றது. நான் திரும்பி படிக்கிறேன். இந்தியா காட்னா ஹேர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். அதனோட பொலிட்டிக்கல் அரசியல் சுதந்திரம் பெற்றது. எப்போ? இந்த ஆஃப்டர் மேத்னா பிறகு. எப்போ? ஆஃப் ஏ டிஸ்டாரேஸ். அப்போ டிஸ்டாரியஸ்னா பேரிழப்பு ஏற்படுத்திய செகண்ட் வேர்ல்டு வார் 2 உலக மகா யுத்தத்துக்கு பிறகு சுதந்திரம் பெற்றது. அண்டு இந்தியா ஹேட் டு பி ரீடீம்டு அப்படின்னா அப்படின்னா இந்தியா ஹேட் என்ன செய்ய வேண்டும்? டு பி ரீடீம்டு அப்படின்னா மீட்கப்பட வேண்டும். அப்போ மீட்கப்பட வேணும்னா அப்போ சரியில்லைன்னு அர்த்தம். இந்தியா ஹேட் டு பி ரீடீம்டுனா ஹேட் டு பி ரீடீம்டு மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறான். ஹேட் டு பி ரீடீம்னு சொன்னால் இந்தியா மீட்கப்பட வேண்டும், ரைட்டா? அல்லது
விடுதலை பெற வேண்டும். விடுதலைன்னா என்னது? இதிலிருந்து மீட்கப்பட வேண்டும். எங்கேருந்து? ஃப்ரம் அக்யூட் பாவர்ட்டி இல்லிட்ரேசி அப்படின்றான். ஃப்ரம் அக்யூட் பாவர்ட்டி இல்லிட்ரேசினா தீவிர வறுமை, அக்யூட்னா தீவிர வறுமை மற்றும் எழுத்து அறிவு இல்லை, எழுத்து இல்லிட்ரேசினா எழுத்து அறிவு இல்லாமையிலிருந்து இந்தியா மீட்கப்பட வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் சுதந்திரம் அடைஞ்ச வறுமை ரொம்ப, அதனால் எழுத்து அறிவு மக்கள்கிட்ட இல்லை, அதுலேருந்து மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போயிடுச்சா? இந்த வந்துருச்சு ரைட்டா. அப்போ இந்தியா என்ன, அதுக்கு நெக்ஸ்ட் பார்ப்போமா? அதாவது பாவர்ட்டி லிட்ரேசி, அதுக்கடுத்து இப்போ கமாவை புதுசாக வச்சிட்டான். அண்டு மேலும் கமா போட்டிருக்கான். மேலும் சோட்டிக் சோசியா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டுலேருந்து இந்தியா மீட்கப்பட வேண்டும். ரைட்டா, அதான் சேர்த்து வரான். இந்தியா ஹேட் டு பி ரீடீம்னா இந்தியா மீட்கப்பட வேண்டும். எதிலிருந்து? ஃபார் அக்யூட் பாவர்ட்டி இல்லிட்ரேசி, அக்யூட்னா தீவிரமான வறுமை மற்றும் என்னது இல்லிட்ரேசி, அதாவது படிப்பறிவு இல்லாதமையிலிருந்து மீட்கப்பட வேண்டும். அண்டு மேலும் சோட்டிக் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ன்றான். அப்போ சோட்டிக் எக்கனாமிக் கண்டிஷன் என்னது? ஒரு குழப்பமான, ரைட்டா, சோட்டிக்னா குழப்பமான, அப்போ குழப்பமான சமூக, அதாவது குழப்பமான சமூக பொருளாதார நிலைகள்னு அர்த்தம். சோசியல்னா சமூக பொருளாதார நிலைகள்னா அது என்னது? சோசியோ எக்கனாமிக் சமூக பொருளாதாரம்னா மீனிங் என்ன? சமூகத்தில் பொருளாதாரம் சரியில்லை, ஒரு சமூகங்களில் மக்கள் இடத்துல பொருளாதாரமே இல்லைன்னு அர்த்தம். அதை என்ன சொன்னால், அது ஒரு குழப்பமான, அதாவது பொருளாதாரம் சில இடங்கள் இருக்குது, சில இடங்கள் இல்லை, வறுமை ரொம்ப இருக்குது, அதனால தான் ஒரு குழப்பமான சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்லேருந்து இந்தியா மீட்கப்பட வேண்டும். இந்த இரண்டிலையும் எதாவது அக்யூட் பாவர்ட்டி இல்லிட்ரேஷன்லேருந்து மீட்கப்பட வேண்டும். அடுத்து சோட்டிக் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்லேருந்து மீட்கப்பட வேண்டும். ஹென்ஸ் ஆகவே அவர் நியூ நேஷன்ஸ், அதாவது நம்மளை மாதிரி அவர் நியூ நேஷன் குட் நாட் அஃபோர்டு டு மிலிட்ரி என்டாங்கிள்மெண்ட். அந்த மாதிரி புதிய தேசங்கள் என்னது? நம்ம புதிய தேசம் தானே, விடுதலை பெற்று புதிய தேசம் தானே, அடிமையாருந்து விடுதலை பெற்றால் புதிய தேசம்தான். ஹென்ஸ் ஆகவே அவர் நியூ நேஷன்ஸ், நம்ம புதிய நாடானது குட் நாட் அஃபோர்ட்னு செய்ய முடியவில்லை. அஃபோர்ட்னா செய்வது. குட் நாட் அஃபோர்டுன்னா செய்ய முடியவில்லை. எதை செய்ய முடியவில்லை? குட் நாட் அஃபோர்ட் டு மிலிட்ரி என்டாங்கிள்மெண்ட். அப்போ மிலிட்ரினா இராணுவ என்டாங்கிள்மெண்ட்னு சொல்கிறான். அப்போ என்டாங்கிள்மெண்ட்னா இந்த சிக்கல், மீட்டெடுக்க முடியவில்லை. இராணுவத்தை நம்மளால் மீட்டெடுக்க முடியவில்லை, இராணுவத்தை சரி செய்ய முடியவில்லைன்னு அர்த்தம். அண்டு மிலிட்ரி அலையன்சஸ் அப்படின்னா இராணுவ ஒப்பந்தங்களையும் செய்ய முடியவில்லை. இராணுவத்தை சரி செய்ய முடியவில்லை, மேலும் இராணுவ ஒப்பந்தங்கள் அலையன்சஸ் ஒப்பந்தங்களையும் சரி செய்ய முடியும். குட் நாட் அஃபோர்ட், நம்மளால் முடியவில்லை. அஃபோர்ட்னா முடியும், குட் நாட் அஃபோர்ட்னா முடியவில்லை. எதை முடியவில்லை? மிலிட்ரி என்டாங்கிள்மெண்ட். அப்போ என்டாங்கிள்மெண்ட்னா மீட் எடுக்கிறது. சிக்கல்னு வச்சுக்கோங்க, அது இராணுவ சிக்கல்கள் மற்றும் மிலிட்ரி அலையன்சஸ். மிலிட்ரினா இராணுவ கூட்டமைப்பு, அதை வேறு நாடுகள் கூடயும் சேர முடியல. இராணுவ நடவடிக்கைகள் வேறு நாடுகள் ஒப்பந்தம் பண்ண முடியல. அதனால் இப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் அவர் நேஷன், நம்ம புதிய தேசமானது குட் நாட் அஃபோர்ட் முடியாமல் இருந்தது. எதில்? டு மிலிட்ரி என்டாங்கிள்மெண்ட்னா மிலிட்ரி இராணுவ சிக்கல் மற்றும் இராணுவ ஒப்பந்தங்கள் செய்ய முடியவில்லை. அடுத்து அவாய்டன்ஸ் ஆஃப் மிலிட்ரி பிளாக் அப்படின்னா அவாய்டன்ஸ்னால் தவிர்த்தல் ஆஃப் மிலிட்ரி பிளாக்னா இராணுவ பிளாக்ன்றது இந்த ரெண்டு தான் பிளாக்கு. ரஷ்யா அண்டு அமெரிக்கா. மிலிட்ரி பிளாக் வாஸ் தென் நாட் an ஆப்ஷன் பட் a நெசசிட்டி. அப்போ இதுதான் ஒரு ஆப்ஷனாக இல்லை, விருப்பமாக இல்லை. வாஸ் தென் பிறகு நாட் an ஆப்ஷன்னா ஒரு விருப்பமாகவும் இல்லை. அதான் அவங்களோட சேர்வது தான் அவாய்டன்ஸ், தவிர்த்தல். நம்ம என்னது அந்த ரெண்டு நாடுகளோட மிலிட்ரி அலையன்ஸ் என்னது? மிலிட்ரி பிளாக்கு. அது மிலிட்ரி பிளாக்குன்றது அந்த தான் இராணுவ பிளாக்குகள். யார் கூட? அவாய்டன்ஸ் தடுத்தல். அந்த ரெண்டு நாடுகளுடைய இராணுவ ஒப்பந்தம் வைப்பிலிருந்து தவிர்த்தல்
வாஸ் தென் பிறகு நாட் an ஆப்ஷன் ஒரு விருப்பமாக இல்லை. பட் ஆனால் நெசசிட்டி ஒரு தேவை ஏற்பட்டது. ரைட்டா? ஏன் அது அவங்களோட வைக்கணும்ன்ற நம்மளுக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் தேவை ஏற்படுகிறது, இராணுவ தேவை நம்மளுக்கு ஏற்படுகிறது. அதுதான் சொல்கிறான். ஹென்ஸ் ஆகவே அவர் நியூ நேஷன் அதாவது அவாய்டன்ஸ் தவிர்க்கிறது. நம்ம ஏற்கனவே மிலிட்ரி உறவுகள் அந்த நாடுகளோட தவிர்த்துட்டோம், ரஷ்யா அண்டு அமெரிக்கா கூட. மீதி உறவுல ரஷ்யாவோட கையெழுத்து போட்டிருக்கோம். அதனால தான் என்ன சொல்கிறோம், அவாய்டன்ஸ்னு தவிர்க்கிறது. எதை? மிலிட்ரி பிளாக்கு கூட ஒப்பந்தம் வைத்துக்கிறது, தவிர்க்கிறது. வாஸ் தென் நாட் an ஆப்ஷன் இதுதான் விருப்பம்ன்றது இல்லை, பட் நெசசிட்டி விருப்பம் நம்ம தவிர்க்கிறது தான் நம்மளுக்கு விருப்பம்ன்றது கிடையாது, ஆனால் தேவைப்படுகிறது, வைத்துக்கொள்ள தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறான். ஆனால் நெக்ஸ்ட்டு நான் அலையன்ஸ்ன்னு சொன்னால் இதுதான். இது ஏற்கனவே நம்ம அணிசேர நாடுகள். நான் அலையன்ஸ் டிட் நாட் மீன் நியூட்ராலிட்டி. நியூட்ராலிட்டி நான் அலையன்ஸ் என்பது அதோட பொருள் என்னவென்றால் அது நியூட்ராலிட்டி நடுநிலைமை என்று பொருள் அல்ல. நான் அலையன்ஸ் டிட் நாட் மீன் அது அர்த்தம் ஆகாது. நான் அலையன்ஸ்னால் அணிசேராமல் இருப்பது என்பது டிட் நாட் மீன் இந்த பொருளை ஆகாது. நியூட்ராலிட்டி நடுநிலைமை என்பது நான் அலையன்ஸுக்கு பொருள் ஆகாது. சேரலாம், நடுநிலையாக இருக்கணும், இங்கிட்டு சேரக்கூடாது அங்கிட்டு சேரக்கூடாதுன்னு கிடையாது, சேரலாம். ஆனால் ஃப்ரீடமாக இருக்கணும். அவங்க நம்ம மேலே எம்பஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரீடத்தை கெடுக்கக்கூடாது. அதுதான் மீனிங் சொல்ல வர்றாங்க. நான் அலையன்ஸ் என்பது அணிசேராமல் இருப்பது என்பது நடுநிலைமையாக இருப்பது என்பது பொருள் ஆகாது. அப்போ நான் அலையன்ஸ் அணிசேரக்கூடாதுன்னு தான் மீனிங் இது. ஆனால் இது என்ன சொல்கிறாருன்னா, அணிசேரா என்பது ஒரு நியூட்ரல் நடுவில் இருக்கணும், அவங்களோட சேரக்கூடாதுன்றது கிடையாது. சேரலாம், ஆனால் ஃப்ரீடமாக நம்ம இருக்கணும், அவங்க நம்மளை ஃப்ரீடத்தை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றான். அதுதான் என்ன சொல்கிறான்னா, நான் அலையன்ஸ் டிட் நாட் மீன் அது அர்த்தம் ஆகாது. நியூட்ராலிட்டி நடுநிலைமை இருப்பது தான் நான் அலையன்ஸ் என்பது அர்த்தம் ஆகாதுன்றான். பட் ஆனால் த ஃப்ரீடம் ஆஃப் நேஷன் அது சொல்கிறா பார்த்தீங்களா. பட் த ஃப்ரீடம் சுதந்திரம், நாட்டின் சுதந்திரம் டு டிசைடு தீர்மானிக்கணும் ஆன் இஷ்யூ ஆஃப் இண்டிபெண்ட்லி. நம்ம சுதந்திரத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம சேரலாம் அவங்களோட. நான் அலையன்ஸில் நம்ம இருந்தால் கூட அந்த நாடுகளோட சேர்ந்துக்கிறணும். ஆனால் நம்ம நாடு நம்ம சுதந்திரத்தில் நம்ம தான் தலையிடணும், அவங்க தலையிட விடக்கூடாதுன்னு சொல்கிறான். ரைட்டா? அதனால் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் ஃப்ரீடம் ஆஃப் நேஷன் தேசியத்தின் சுதந்திரமானது டு டிசைட் தீர்மானிக்கப்பட வேண்டும். எதில்? ஆன் இஷ்யூ ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இஷ்யூஸ்னால் பிரச்சனைகளில் இண்டிபெண்ட்லி தன்னிச்சையாக நாம் செய்ய வேண்டும், அவங்கள தலையிட விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு ஆன் இஷ்யூஸ் இண்டிபெண்ட்லி நான் அலையன்ஸ் டிட் நாட் மீன் டிமிலிட்டரைசேஷன் ஆஃப் நேஷன்ஸ். அப்படின்னா நான் அலையன்ஸ் என்பது திரும்பின்னு சொல்கிறான். நான் அலையன்ஸ் இந்த மிலிட்ரி விஷயத்தில் டிட் நாட் மீன் இது அர்த்தம் ஆகாது. என்ன இதில் அர்த்தமாகாது? டிமிலிட்டரைசேஷன் ஆஃப் நேஷன்ஸ். அப்படின்னா மிலிட்ரியே இல்லாமல் இருக்கணும் என்பது நான் அலையன்ஸ் என்பது அர்த்தம் கிடையாது. அது மிலிட்ரி இருக்கலாம். அதை டிமிலிட்டரைசேஷனாக மிலிட்ரி ஆர்மி இராணுவம் இல்லாமல் இருத்தல். டிமிலிட்டரைசேஷன் அது இராணுவம் இல்லாமல் இருத்தல் தான் நான் அலையன்ஸ் என்று பொருள் கிடையாது. நீ இராணுவத்தை வச்சுக்கலாம். நான் அலையன்ஸ்ன்றது சிம்பிளாக நம்மளோட ஃப்ரீடத்தில் அவங்க தலையிடக்கூடாது, மீதி நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறேன். நான் அலையன்ஸ் டிட்நாட்னு இல்லை மீன் அர்த்தமாகாது. எதுக்கு அர்த்தமாகாது? டிமிலிட்டரைசேஷன் ஆஃப் நேஷன்ஸ். அப்படின்னா தேசங்களில் டிமிலிட்டரைசேஷன் அப்படின்னா இராணுவம் இல்லாமல், மிலிட்டரைசேஷனாக இராணுவத்தை அமைத்தல். அப்போ இராணுவத்தை நீக்குதல். ரைட்டா? இராணுவம் இல்லாமல் இருக்கிறது நான் அலையன்ஸ் என்று பொருள் கிடையாது. ரைட்டா? இராணுவத்தை வச்சுக்கலாம், அதுதான் மீனிங். இட் வாஸ் மீன் இதனோட அர்த்தம் என்னன்னு சொன்னால் டு என்ஷூர் டீஎஸ்கலேஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் டென்ஷன் அப்படிங்கிறான். இதனோட உண்மையான அர்த்தம் என்னவென்றால் இது நல்லா கவனிங்க. அதாவது இட் வாஸ் மீன் இதனோட அர்த்தம் என்னவென்றால் டு என்ஷூர்னு சொன்னால் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இட் இஸ் மீன் இந்த நான் அலையன்ஸ் என்பது என்னவென்றால் இந்த இட் வாஸ் மீன்ட்னா அர்த்தமாகிறது, விவரிக்கிறது. இட் வாஸ் மென்ட்னா சொல்லப்படுகிறது. எது சொல்லப்படுகிறது? டு என்ஷூர் அப்படின்னு சொல்லி வரும்போது உறுதி செய்கிறது. இதனோட அர்த்தம் என்ன செய்யுது? இட் வாஸ் மென்ட் டு என்ஷூர் இது உறுதி செய்யப்படுகிறது. எது? டீஎஸ்கலேஷன் அப்படின்னு சொன்னால் அமைதிப்படுத்துவது உறுதி செய்யப்படுகிறது. எஸ்கலேஷன் அமைதி இல்லாமல் இருத்தல். அப்போ எஸ்கலேஷன் அமைதியை உறுதி செய்வது. என்ஷூர்னா உறுதி செய்வது. எதை உறுதி செய்யணும்? டீஎஸ்கலேஷன். அப்போ அமைதியை உறுதி செய்ய வேண்டும், அதுதான் பொருளாகும்.
இட் வாஸ் மென்ட்னா இதோட பொருள் என்னவென்றால் இந்த நான் அலையன்ஸ் என்பது இது பொருள் டு என்ஷூர்னா உறுதி செய்ய வேண்டும். எதை உறுதி செய்து கொள்ள வேண்டும்? டீஎஸ்கலேஷன். அப்போ எஸ்கலேஷன்னா அமைதி இல்லாமல் இருத்தல். அப்போ டீஎஸ்கலேஷன் சொன்ன என்னது? அமைதியை உறுதிப்படுத்துதல். எதில் அமைதியை உறுதிப்படுத்துதல் அப்படின்னா ஆஃப் கன்ஃப்ளிக்ட்ஸ் என்னது? அதாவது பிரச்சனைகள், மோதல்கள் வரும்போது, ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு மோதல்கள் வரும்போது டீஎஸ்கலேஷன் அமைதியை உறுதிப்படுத்த வேண்டும். அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, மோதலுக்கு வரக்கூடாது. அண்டு டென்ஷன். அப்போ டென்ஷன் மற்றும் மோதல் கன்ஃப்ளிக்ட் அண்டு டென்ஷன். கன்ஃப்ளிக்ட் என்னது? அப்போ மோதல் மற்றும் பதட்டம். ஒவ்வொரு 2 நாடுகளின் நடுவில் மோதல் மற்றும் பதட்டங்கள் இருக்கும்போது அமைதியை உறுதிப்படுத்தல் என்பது தான் இதனோட பொருள் அப்படிங்கிறான். எதனோட பொருள் அப்படின்னா இந்த நான் அலைன்மெண்ட்டோட பொருள் ஆகும் அப்படிங்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? ஈவன் ஒருவேளை இருந்த போதிலும் ஈவன் வித் தர் டிஸ்கார்டிங் த நான் அலையன்ஸ் இந்தியா could enormously strengthen her defense அப்படின்றான். ஈவன் இருந்த போதிலும் வித்தர் டிஸ்கார்டிங் அப்படின்றான். ஈவன் இருந்த போதிலும் இது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம இந்தியா வந்து என்ன செய்கிறதுன்னு சொன்னால், இது டிஸ்கார்ட் தவிர்க்கிறது. ரைட்டா? வித்தின் டிஸ்கார்ட் த நான் அலையன்ஸ் அதை தவிர்க்கிறது. ரைட்டா? ஈவன் போயிடுச்சா 255 மியான்மர் போயிடுச்சா? இது வந்து இதில் ஹிஸ்ட்ரி இல்லை. நல்லா கவனிங்க. இட் வாஸ் மென்ட் முடிஞ்சா? இது ஈவன் விதர் டிஸ்கார்டிங் த நான் அலையன்ஸ் இந்தியா குட் எனார்மஸ்லி ஸ்ட்ரென்தர் ஹர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறான். அப்போ இருந்த போதிலும் இந்தியா வந்து இந்த நான் அலையன்ஸ்னால் என்னது? நான் அலையன்ஸ்னா அணிசேரா கொள்கையை வைத்திருந்த போதிலும், ஈவன் வித்தர் டிஸ்கார்டிங்னா வைத்திருந்த போதிலும் என்னது? இந்தியா குட் எனார்மஸ்லி ஸ்ட்ரென்தன். இந்தியா வந்து எனார்மஸ்லினா அதிகமாக, மிகப்பெரிய அளவில், ரைட்டா? மிகப்பெரிய அளவில் என்ன செஞ்சிச்சு? பெரிய அளவில் மிலிட்ரியாக அதிகமாக்கிச்சுன்றான். ரைட்டா? எனார்மஸ்லி ஸ்ட்ரென்த்தன்னா வலு சேர்த்தது. எதற்கு? டிஃபென்ஸ் சிஸ்டம். டிஃபென்ஸ்னால் பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு என்ன செஞ்சு? வலு சேர்த்தது. இந்தியா கூட் எனார்மஸ்லின்னா மிக அதிகமாக வலு சேர்த்தது. எது? ஹெர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதனோட பாதுகாப்பு அமைப்பிற்கு வரி சேர்த்தது. அது என்ன சொல்கிறா? ஈவன் வித்தர் டிஸ்கார்டிங் த நான் அலையன்ஸ்னு சொன்னால், அதாவது இந்த நான் அலையன்ஸில் இருந்த போதிலும் இந்தியா வந்து என்ன பண்ணுச்சு? அதனோட பாதுகாப்பு அம்சத்தில் வலிமை சேர்த்தது. அண்டு குட் பிகம்னா ஏ நியூக்ளியர் பவர். அப்படின்னா குட் பிகம்னா அது வந்து இந்தியா வந்து ஒரு நியூக்ளியர் பவர், அணு சக்தி நாடாக மாறியது. நியூக்ளியர் பவர் என்னது? அணுசக்தியாக மாறியது. குட்னா இருந்தது, பிகம்னா மாறியது, ஆனது. எதுவாக ஆனது? நியூக்ளியர் பவர், அணுசக்தி உடைந்த நாடாக ஆனது. நியூக்ளியர் பவர்னா அணுசக்தி வாய்ந்த நாடாக மாறியது அப்படிங்கிறான். ஏன்னா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்ளாவ்ஸ் அண்டு ஃபால்ஸ். அப்போ ஃப்ளாவ்ஸ் அண்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னது? ரெண்டுமே குற்றம்தான். ஃப்ளாவ்ஸ்னாலும் குற்றம், ஃபால்ஸ்னாலும் குற்றம். அப்போ ஃப்ளாவ்ஸன் அப்படின்னு வரும்போது அதாவது தெரிஞ்சு செய்த குற்றம்.
அப்போ ஃபால்ஸ்னால் தெரியாமல் செய்த குற்றம், ரைட்டா? நீ செய்யாத குற்றம், தெரியாமல் செய்தது, நீ செய்யாததை வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஃப்ளாவ்ஸ்னாலும் குற்றம் தான், அண்ட் ஃபால்ஸ்னாலும் குற்றம் தான். அப்போ ஃப்ளாவ்ஸ் அல்லது ஃபால்ஸ் ரெண்டும் ஒன்று தான். அதாவது ஃப்ளாவ்ஸ் அண்ட் ஃபால்ஸ்னால் குற்றங்கள் இன் டீட்டெயில்ஸ் விவரமாக சரி செய்யப்படுகிறது. இதில் ஃபாரின் பாலிசினால் வெளிநாட்டு கொள்கையில் குற்றங்கள் எதாக இருந்தால் சரி செய்யப்படுகிறது. அந்த குற்றம்னு என்னது, ஃப்ளாவ்ஸ் அண்டு இதுன்னு சொன்ன என்னது, ரெண்டுமே ஒன்றுதேன்னு சொன்னால் குற்றங்கள் தான் சொல்கிறோம். அப்போ எக்ஸ்கியூஷனை செயல்படுத்தப்படுகிறது. அப்போ எப்படி செயல்படுத்தப்படுதுன்னா நல்லா கவனிங்க. அதாவது இந்த மாதிரி குற்றங்கள் வந்து ஃப்ளாவ்ஸ் அண்டு ஃபால்ஸ் அப்படின்னா குற்றங்கள் இன் டீட்டெயில் விவரமாக ஃபாரின் பாலிசி வெளிநாட்டு கொள்கையில் உள்ள குற்றங்கள் இன் டீட்டெயில்னால் சரியாக விவரமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எக்ஸ்கியூஷன்னா நடைமுறைப்படுத்தப்படுகிறது, என்ன சரி செய்யப்படுகிறது. எக்ஸ்கியூஷன் சரி செய்யப்படுகிறது, ரைட்டா? எதில் உள்ளது சரி செய்யப்படுகிறது? வெளிநாட்டு கொள்கையில் உள்ள குற்றங்கள் சரி செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம். ஃப்ளாவ்ஸ் அல்லது ஃபால்ஸ் இன் டீட்டெயில் விவரமாக எதில், ஃபாரின் பாலிசி எக்ஸ்கியூஷன் அப்படின்னு வெளிநாட்டு கொள்கையில் உள்ள குற்றங்கள் எக்ஸ்கியூஷன் சரி செய்யப்படுகிறது. ஹேவ் பின் அட்ஜஸ்டு டைம் அப்படின்ற நேரத்துக்கு நேரம் சரி செய்யப்படுகிறது. ஹேவ் பின் அட்ஜஸ்டுனா அவ்வப்போது, ரைட்டு? அவ்வப்போது அது குற்றங்கள் நடைபெறும் போது, அதுதான் ஹேவ் பின் அட்ஜஸ்டு டைம். ஹேவ் பின்னா அட்ஜஸ்டு டைம்னா அவ்வப்போதுன்னு அர்த்தம். அப்பப்பா, ரைட்டா? அது அவ்வப்போது இது சரி செய்யப்படுகிறது. எக்ஸ்கியூஷன் சரி செய்யப்படுகிறது. எது? குற்றங்கள். எதில் உள்ள குற்றங்கள்? ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டு கொள்கைகளில் உள்ள குற்றங்கள் அவ்வப்போது சரி செய்யப்படுகிறது. அண்டு மேலும் பிறகு இருந்த போதிலும் பட் இந்தியா பேசிக் பாலிசி ஆஃப் நான் அலையன்ஸ் ஸ்டில் இன் ஃபோர்ஸ். அப்படி இந்தியாவோட அடிப்படை கொள்கையான பட் இருந்த போதிலும் மறுபடியும் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, பட் ஆனால் இந்தியாஸ் பேசிக் பாலிசின்னு அடிப்படை கொள்கையான நான் அலையன்ஸ் அணிசேரா இயக்கம், அணிசேராமை இஸ் ஸ்டில் இன் ஃபோர்ஸ். ஸ்டில்னா இப்பொழுதும் இருக்கிறது. அவங்களோட இருக்காங்க. இந்தியா ரஷ்யா கூட ஒப்பந்தம் பண்ணியும் மிலிட்ரி மாடர்னைசேஷன் பண்ணியும் நியூக்ளியர் பவரை உண்டாக்கியும் அந்த அணிசேராவில் இப்போயும் இந்தியா இருக்குது நாடுகளோடு சேர்ந்து. அதான் சொல்கிறேன், இந்தியா பேசிக் பாலிசி அடிப்படை கொள்கையான ஆஃப் நான் அலையன்ஸ் அணிசேராமை இருப்பது இஸ் ஸ்டில் இன் ஃபோர்ஸ், தற்பொழுதும் நடைமுறையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு நியூ டெவலப்மெண்ட் இன் 1990s அண்டு 20th century. இது அடுத்ததில் பார்க்கலாம்.